ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயிலை பற்றி நிறையா முக்கியமான விஷயம் இந்த இன்ஜின் ஆயிலை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயில் எப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதும் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஆயிலை வந்து நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பஜாஜில் எந்த வண்டியை எடுத்துக்கிட்டிங்கனாலும், நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் 3 சர்வீஸ் நீங்கள் கம்பல்சரியாக ஷோரூமில் கொடுத்து தான் பண்ணணும். ஷோரூம் மீன்ஸ் சர்வீஸ் சென்டரில். ஏன் வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் சென்டரில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த பீரியாடிக் வைஸில் வந்துச்சுன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக உங்களுக்கு என்ஜின் வாரண்டியோட கிளைம் பண்ணி தருவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே கொடுத்து வேறு என்ஜின் ஆயில் போட்டு வேறு எங்கேயாச்சும் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா என்ஜின் வாரண்ட்டி உங்களுக்கு கிளைம் ஆகாது. அதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாருமே சர்வீஸ் சென்டரில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நானும் உங்களை அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயிலை பற்றி இன்னும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சினா, இது வந்து ஒரு ரிவ்யூவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து NS200 நான் எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்து ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணேன். 500 கிலோமீட்டரில் வந்து வண்டி வந்து செம பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஏன்னா புது வண்டி எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா 4000 கிட்டே இருக்குது. 3800 சம்திங் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போ வந்து 4500 தான் செகண்ட் சர்வீஸே. ஸோ ஓகே, இப்போ வந்து 3800 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இன்ஜின் ஆயில் டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயிலில் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்னால் தாராளமாக இதை ரிவ்யூ பண்ண முடியும். நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றிருப்பாங்க. உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும்போது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஒரு நல்ல இன்ஜின் ஆயிலை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்மூத்னஸ் மினிமம் ஒரு 1500 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நீடிக்கணும். இப்போ சப்போஸ் அந்த ஸ்மூத்னஸ் வந்து முன்னாடியே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ஜின் ஆயில் குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் வந்து டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயிலை மட்டும் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நிறையா குவாலிட்டி கம்மியான ஆயிலெலாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் வந்து டிடிஎஸ்ஐ ஆயிலும் ஒன்றுன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் ஏன் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நான் வந்து தெரியாமல் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். நான் வந்து எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியே ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு மாதிரி வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்கும். என்ஜின் ஆயிலே இல்லாமல் ஓட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து சர்வீஸ் சென்டர்லேயே சொல்லிட்டேன், ப்ரோ எனக்கு என்ஜின் ஆயில் மாற்றி கொடுங்க ப்ரோ, நான் வேணால் பே பண்ணிக்கிறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் 4500 தாராளமாக ஓட்டலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு இந்த என்ஜின் ஆயிலோட ஃபீல் எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த என்ஜின் ஆயிலோட ரிஃபைன்மெண்ட் புதுசு மாற்றின அந்த ஸ்மூத்னஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்மூத்னஸ் அப்படியே போயிடுச்சு. ஒரு மாதிரி வண்டி ஹார்ஷாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வண்டி ஓட்டும்போது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். என்ஜின் ஆயில் மாற்றினதும் அந்த என்ஜின் ஆயில் ஒரு மாதிரி இதானதும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, என் வண்டியில் மட்டும்தான் இந்த இஷ்யூ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்எஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அவரோட வண்டியும் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக தான் எடுத்தோம். ஒரு 2 days கேப் தான். அவரோட ஆர்எஸ் பார்த்திங்கன்னா 3500 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ஜின் ஆயில் இண்டிகேஷன் எரியுது அப்படின்னாரு. எப்படின்னா அது எரியும், என்ஜின் ஆயில் லெவல் இது கம்மியாக இருக்க போது வாங்க சர்வீஸ் சென்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, என்ஜின் ஆயில் லெவல் அதே மாதிரி கம்மியாக இருந்துச்சு. புது என்ஜின் ஆயில் மாற்ற சொன்னோம். இல்லை அவங்க பரவாயில்ல நீங்கள் இதிலே ஓட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி புது என்ஜின் ஆயில் மாற்ற சொல்லி 1000 rupees பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு லாங் ட்ரைவ் போகிறதா இருந்துச்சு. லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருந்தார் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ். வந்து திரும்ப 4500 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சோ செகண்ட் சர்வீஸ் பண்ணார். அந்த பழைய என்ஜின் ஆயில் வந்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து பாட்டிலில் பிடிச்சி அந்த என்ஜின் ஆயிலை கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ஜின் ஆயில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. எப்படி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின என்ஜின் ஆயில், வெறும் 1000 கிலோமீட்டர் ஓடின என்ஜின் ஆயில் எப்படி இந்த கலரில் மாறும் அப்படிங்கிறது தான் பெரிய டவுட். அப்போ வந்து அந்த என்ஜின் ஆயிலோட குவாலிட்டியை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மற்ற இன்ஜின் ஆயிலெலாம் கம்பேர் பண்ணும்போது MOTUL, LIQUIMOLY இந்த மாதிரி நல்ல பிராண்டடான இன்ஜின் ஆயிலெலாம் கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி ரேட்டில் பஜாஜ் கொடுக்குறாங்க. வெறும் 450 rupees தான் டிடிஎஸ்ஐ இன்ஜின் ஆயிலோட ப்ரைஸு. மற்ற MOTUL எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 வரும். LIQUIMOLY எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200, அதே சேம் ப்ரைஸில் தான் வரும்.
இப்போ என்ஜின் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வண்டியை பொறுத்தளவுக்கு. என்ஜின் ஆயில் வந்து நம்ம வீக்காகி ஓட்டிகிட்டே இருந்தோம்னா 10,000 பஜாஜ் சொல்கிற மாதிரி 10,000 4,500க்கே இவங்க என்ஜின் ஆயில் தாங்க மாட்டேங்குது. பட் ஆனால் 10,000 அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த பாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த என்ஜின் ஆயில்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? பைக்குக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குவாலிட்டியாக தான் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறத பஜாஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்கிறது தெரில. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து வேறு என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் 100% அட்வைசபிள். இப்போ வந்து நீங்கள் 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உடனே வந்து மோட்டோலுக்கு போயிருங்க. அப்படி இல்லாட்டி லிக்விமோலி போயிருங்க. கொஞ்சம் காசு அதிகமானாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பெஸ்ட்டான இன்ஜின் ஆயிலை வண்டிக்கு கொடுத்தோம்னா தான் வண்டி வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் பண்ணுங்கள். 2500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க. 2500 ஒன்ஸ் எனக்கு வந்து என்ஜின் ஆயில் கம்பல்சரியாக மாற்றி கொடுங்க. நான் பே பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒத்த காலில் நில்லுங்க. அப்போ தான் அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க. இது மூலிமா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பஜாஜ் என்ஜின் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடுங்க. சப்போஸ் நீங்கள் மோட்டோலாக இருந்தாலும் ஓகே, லிக்விமோலியாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் 3000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மோட்டோலும் சரி, லிக்விமோலியும் சரி. பட் ஆனால் அதுவும் 2500 கிலோமீட்டரில் மாற்றுறது ரொம்ப பெஸ்ட். நீங்கள் வந்து முடியாத பட்சத்துக்கு 3000 கிலோமீட்டர்ஸில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து வாங்க உங்கள் வண்டிக்கு வந்து எப்படி பெஸ்ட்டான இன்ஜின் ஆயில் எந்த கிரேடில் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் க்ரோமில் போய் லிக்விமோலி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லிக்விமோலி என்ஜின் ஆயில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லிக்விமோலி அப்படின்னு டைப் பண்ணதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அஃபிஷியல் பேஜுக்குள்ளே தான் போகணும். ஆயில் கைடு லிக்விமோலி அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கைடு வந்துடும். இதில் வந்து காரா, கிளாசிக் காரா, அப்புறம் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து என்ன மேக் அப்படின்னு கேட்கும். உங்கள் வண்டி என்ன மேக்கோ அது கொடுத்துருங்க. நான் வந்து என்எஸ் வச்சுருக்கேங்கிட்டி பஜாஜ்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து என்ன மாடல் அப்படின்னு கேட்கும். பல்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூஸ் அ டைப் அப்படின்னு கேட்குது. நம்ம பைக் என்ன டைப் பல்சர் சீரீஸில் அப்படின்னு நான் என்எஸ்ங்கிறங்காட்டி NS200 கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுமே என் வண்டிக்கு இன்னும் இன்ஜின் ஆயில் சூட் ஆகும், எப்போ சேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ லிட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே காமிக்குது. 5000 கிலோமீட்டரில் லிக்விமோலி சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு காமிக்குது. என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.1 லிட்டர் அப்படின்னு காமிக்குது. பட் ஆனால் வந்து லிக்விமோலிலையும் மோட்டோலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வந்து மோட்டோல் வாங்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பெஸ்ட்டு லிக்விமோலி மோட்டோல் மட்டும்தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுவே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மோட்டோல் போகிற மாதிரி இருந்தாலும் மோட்டோல்லையும் அதே மாதிரி அவங்க அஃபிஷியல் சைட்டுக்கு போய் ஆயில் செலக்டர் கொடுத்து நீங்கள் வந்து லிக்விமோலியில் எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். அப்படியே பண்ணிங்கன்னா உங்களோட என்ஜின் ஆயில் கிரேடு, உங்கள் வண்டிக்கு சூட் ஆகிற என்ஜின் ஆயில் எத்தனை கிலோமீட்டர்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறது அழகாக வந்துடும். நீங்கள் வந்து லிக்விமோலி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா லிக்விமோலி வந்து நீங்கள் 2 பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லிக்விமோலி வந்து 1 லிட்டர் பேக் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து 2 பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து NS எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.1 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணும். அதுவே நீங்கள் மோட்டோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேக்கே வந்து 1.5 லிட்டர்ஸில் வரும். மோட்டோல் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 ml தானா அப்படின்னு அசால்ட்டாக 100 ml கம்மியாக ஊற்றாதீங்க. அதுக்கு நீங்கள் மோட்டோல் போகிறது பெஸ்ட்டு. 1.5 லிட்டர்ஸ் வரும். அதுலேயே ஸ்கேல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். அந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் பாட்டில் சைடில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸாக தான் போட்டேன். நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்க விஷயம் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in next video.